வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் பற்றி தான். சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமு, பிசி எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் சொல்கிறதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. சரிங்களா? இதை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா உங்களை அவங்க குழப்பி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பாருங்கள், ஆர்டிஐயில் கொஷின் கேட்டிருக்கோம், 2000 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த 2000 வேக்கன்சியும் யூஎஸ்ஆர்பிக்கு தர மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஒன்று. அந்த 2000 வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனுக்கு கிட்டத்தட்ட 50 to 60% கொடுத்துருவாங்க. அதுக்கு மீதி இருக்கிறது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வருவாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, ஒரு வேக்கன்சியை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டும், ஒரு வேக்கன்சி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும், ஒரு வேக்கன்சியை ப்ரமோஷனுக்கும் தருவாங்க. சரிங்களா? அப்போது 1/3 தான் நமக்கு வரும். 2000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, எஸ்எஃப்ஓவோடு சேர்த்து 2200 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு வெறும் 750 வேக்கன்சி தான் தருவாங்க. சரிங்களா? மீதியை அவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாவோ ப்ரமோஷனாவோ தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு எத்தனை வேக்கன்சி வருதுங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. நம்ம அந்த வேக்கன்சியில் நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் விஷயமே. சரிங்களா? அந்த வேக்கன்சியை நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் விஷயமே. சரிங்களா? 1000 வேக்கன்சி வந்தால் நமக்கு என்ன, 700 வேக்கன்சி வந்தால் நமக்கு என்ன, 2000 வேக்கன்சி வந்தால் நமக்கு என்ன. இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு, நமக்கான வேக்கன்சி நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறத முதல்ல உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. இது ஒன்று. 2வது, இதோ இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எக்ஸாம் பிசி தான், 2வது தான் எஸ்ஐ வேக்கன்சி. எஸ்ஐ எக்ஸாமுக்கான வேக்கன்சி சொல்லுவாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? மே மாதம் கன்ஃபார்மாக பிசி எக்ஸாம் நடக்கும். ஜான் இல்லை பிப்ரவரியில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏஜ் பார் ஆனவங்களோட நிலமை தான் ரொம்ப மோசம். ஓகே, விடுங்க. மற்றவங்க எல்லோரும் அதை மறந்துட்டு படிக்க ஆரம்பிங்க. நம்ம எக்ஸாம் எப்போ வேணால் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரட்டும், அது விஷயம் இல்லை. நாம் படித்து முடித்து ரெடியாக இருக்கமாங்கிறது தான் இங்கே விஷயமே. சரிங்களா? 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 2 லட்சம் பேர்த்தில் எல்லாத்துக்குமே வேலை கிடச்சிட போகுது. என்ன வேக்கன்சி வருதோ அந்த வேக்கன்சிக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்போது அந்த வேக்கன்சி வர்றதுக்கு உள்ளே நாம் இருக்கிறதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தாலும் நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை பாருங்கள். மற்றபடி இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதோ இன்றைக்கி வந்துடும், நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்ருக்கிறது அட்டர் வேஸ்ட். சரிங்களா? தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பிசி எக்ஸாம் கன்ஃபார்மாக ஜான் இல்லை ஃபிப்பில் கன்ஃபார்மாக வரும். மே மாதம் எக்ஸாம் வரும். அட்லீஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பின்னாடியே பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் வந்தது அப்படின்னா அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதை விட்டுட்டு டைமை வேஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறதையும் கேட்டிங்கன்னா இதனால் நாசமாக போகிறது நம்ம வாழ்க்கை தான். சரிங்களா? யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா யூஎஸ்ஆர்பி மட்டுமே இல்லை, காக்கி தான் என் கனவு அப்படின்னு இருக்கவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்றபடி கவர்மெண்ட் வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. சரிங்களா? இத்தனை எக்ஸாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறத விட்டுட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. ஸோ கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருங்க. என்றைக்கு புக்கு உங்கள் கையை விட்டு போகுதோ அன்றைக்கி உங்களுக்கான வேலை உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இப்போவும் நான் சொல்கிறேன், மே மாதம் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் வரும். அது பிசி எக்ஸாமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. சரிங்களா? செப்டம்பர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் கன்ஃபார்மாக எஸ்ஐ எக்ஸாமாக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் யூஎஸ்ஆர்பியோட பிளானாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி எக்ஸாம் அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போவும் நான் சொல்கிறேன், 2.5 லட்சம் பேர் எழுதுவாங்க. எழுதுகிற 2.5 லட்சம் பேர்த்துக்கும் வேலை கிடைக்காது. பிசியை பொறுத்த வரைக்கும் 10,000 பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்கும். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 800 to 1000 தான். சரிங்களா? அதுலேயும் டிபார்ட்மெண்ட்
கோட்டா ஒரு 20% போச்சுன்னா அதிகபட்சம் 600 டு 800 தான் சரிங்களா. 1000 வேக்கன்சியில் 20%னா 200 வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கே போயிடும். மீதி இருக்கிற 800 வேக்கன்சி தான் நமக்கு வரும் சரிங்களா. ஸோ அந்த 800ல் ஒருத்தனா நான் இருக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.